ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பினாலும் சில நேரம் அது மாதிரி இருக்காது. அப்போ நம்ம நினைப்போம், என்னடா வாழ்க்கை இது, எப்பட்றா வாழ்கிறது அப்படின்ட்டு. அப்படி நினைக்கும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் நம்மளோட திறமை. அந்த திறமையை எப்படி வைத்து கொள்ளலாம், நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா வைத்து கொள்ளலாம். நமக்கு நடக்கிறது முன்கூட்டியே எல்லாமே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக தெரியும். அது எப்படி தெரியும்னா, கிரகங்கள் மூலிமா தெரியும். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி இருக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். யாரும் சொல்லாத பல ரகசியங்களை மகர ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சு பயன்பெற முடியும். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டைம் சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறது தான் அதுக்கு காரணம். கிட்டத்தட்ட ஒரு 120க்கு மேலே வருடங்களுக்கு பிறகு கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ என்ன மாதம் நடந்துட்டுருக்குன்னா, ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே நிறைய கிரக மாற்றங்கள் வருது. ஏப்ரல் 14 அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, ஏப்ரல் 17 சித்திர அமாவாசை, ஏப்ரல் 19, 20 அக்ஷய திருதி. இந்த மாதிரி சிறப்புகள் வந்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இந்த மாதமே அமைஞ்சிருக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யுது. அதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பலன் சொல்கிறேனோ அதை தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதோடு இப்போ அக்ஷய திருதி முடிந்தாலும் சித்திரை வளர்பிறையில் வரக்கூடிய நாட்கள் அக்ஷய திருதிக்கு இணையான நாட்கள் தான். அதனால் இந்த இணையான நாட்களில் என்ன மாதிரி பொருட்கள் வாங்கணும், என்ன வாங்கினா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன வாங்கணுங்கிறத பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, சொந்த பந்தம் விட்டு போகாமல் ஒற்றுமையோடு இருக்க, அனைவரிடமும் விட்டு கொடுத்து வாழ்வதில் இன்பம் காண்பவர்கள் நீங்கள். விட்டு கொடுத்தாதான் இன்பம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு இருக்கிறதுனால அதையே இந்த டைம் ஃபாலோ பண்ணணும் என்பது மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வெற்றிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு சிறப்பு பலன்களாக நிறைய பலன்கள் கிடைக்க போகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சக ஊழியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க உங்களை பற்றி தவறாக பேசினாலும் அதை பற்றி கண்டுப்பாமல் அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளை உங்களை தவறாக நம்பாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பண்ணணும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள உங்களை பற்றி தவறாக பேசினாலும் அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகள் உங்களை தவறாக நம்ப வாய்ப்பில்லை. அதனால் உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். மாறாக உத்தியோகத்தில் அமைதி நிலவும் ஒரே வழி நீங்கள் அமைதியாக போகிறது தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. உத்தியோகத்தில் இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க அடிக்கடி மறதி போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்து கொண்டீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட ஈஸியாக இருக்கும். மறதி போகிறது ஒரு வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை இல்லைனாலும் ஒரு சில நேரம் அதுவே நமக்கு யமனாக நிற்கும். அந்த மறதி வராமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துடணும். அப்போ தான் நீங்கள் பிளான் பண்ணி எல்லாமே செயல்படுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். தேவையற்ற காலை விரயத்தையும் அதை தவிர்க்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ ஒரு வேலையை நீங்கள் பிளான் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அந்த பிளான் படி நடந்துக்கும் போது உங்களுக்கு டைமும் நிறைய கிடைக்கும். அதனால் வியாபாரக்காரங்களும் நுணுக்கங்களோடு செயல்படணும் என்பது இந்த டைம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய
தலைவன் தலைவிகள் இருப்பீங்கள்ல, அவங்க மகர ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோடு மிகவும் அனுசரணையோடு இன்முகத்தோடு பழகணும். எந்த அளவுக்கு அந்த மாதிரி பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். ஸோ நன்மை ஏற்பட அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எப்பேற்பட்ட பண சிக்கல்களையும் சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பணப்பிரச்சனை நினச்சி கவலைப்பட வேண்டாம். 4 இடத்துல கேட்டு பாருங்கள். பண சிக்கல்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பணம் உங்கள் கைக்கு வரும். அதுவும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் நீங்கள் ரொம்பவே இன்முகத்தோடு பழகுனீங்கனாவே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அப்படியே ப்ராப்ளம் வந்தால் கூட பனி போல் அது எல்லாமே கரைந்துடும். அதனால் இன்முகத்தோடு பழகிறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுதுங்க. அப்புறமேட்டு கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையில் முன்னேற துடிப்பவங்க படத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாமல் அதில் மட்டும் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு முன்னேறுவது ஈஸியாக இருக்கும். உங்கள் கதாநாயகரோடு அதிக நெருக்க வேண்டாம். மீறி இருந்தீங்கன்னா அது உங்களுடைய திறமையை வீண் போக செய்யும். அதனால் அந்த மாதிரி நெருக்கம் வேண்டாங்கிறது சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த டைம் உஷாராக இருங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அரசு தேர்வு எழுதுபவர்கள் உங்கள் கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் கவனம் செலுத்தணும். இப்போ நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லையென்றால் குறைவாக பெற்று எதிர்மாறான பலன்களை கொடுக்கும். அதனால் மாணவர்கள் ரொம்ப கவன சிதறல் இல்லாமல் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ ஆன்மீக ரீதியாக அக்ஷய திருதியுடைய சிறப்புகளும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளும் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சித்திர மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை தான் அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது பெருகுவது என்பது அர்த்தம். அப்படியாக அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி பலம் சேர்க்கும். அதோடு குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும். அந்த ஒரு திருநாளாக அக்ஷய திருதி இன்றளவுக்கு போற்றப்படுது. இதனுடைய சிறப்புகள் பற்றி புராண கதைகளில் பெருசாக நிறைய சொல்லப்படுது. ஆக்சுவலி தர்மர் இருக்கார்ல, அவர் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது இந்த நாளில் தான். மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றது. அப்புறம் இவ்வளவு ஏன் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பக்கூடிய அளவுக்கு உணவை பெற்றது எல்லாமே இந்த நாளில் தான். அதுவும் பகவான் பரசுராமர் அவதரித்த நாள், புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள், குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்லோகமாகிய கனகரச சோத்திரத்தை இயற்றிய நாள், குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள், திருதாயுகம் ஆரம்பமான நாள், வியாசகர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் எல்லாமே இந்த நாள் தான். அதனால் இந்த நாள் மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் செய்ய வேண்டியது செய்தால் நமக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இந்த நாளில் தங்கம் வாங்கிறது தான் நல்ல வளர்ச்சின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆக்சுவலி தங்கம் மட்டும் வாங்காமல் உப்பு, அரிசி, ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதுவும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். இந்த தினத்தில் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். இந்த தினத்தில் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். புதிய தொழில் கூட தொடங்கலாம். பூமி பூஜை செய்யலாம். இதுக்கு எல்லாமே உகந்த நாள். அதுவும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்து புண்ணியத்தை பெருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது. அப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று பல தலைமுறைக்கு சிறப்பாக வாழ முடியும். அதனால் இந்த நாளில் எது செய்தாலும் அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி தான் முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அக்ஷய திருதி தான். அதனால் நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்க முடியாததெல்லாம் இப்போ வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் வாங்கினாலும் அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு ஏற்படும். அதனால் மறக்காமல் எந்த ஒரு பொருளாவது வாங்கி பயன்பெறுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.